எப்பேற்பட்ட வளர்ச்சியாவனா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க டாஸ்மாக வளர்க்கறதா இருக்கட்டும், அதனால பப்ளிக்கு என்ன பயன் அது சொல்லுங்க. கடைக்கோடியில கிராமத்துல ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய மாணவனுக்கோ மாணவிக்கோ அங்க வேலை செய்யற கூலி தொழில் செய்பவர்களுக்கோ அவங்களுக்கு என்ன கிடைச்சது அதை பார்க்கணுமா இல்லையா? ஆட்சி அவர்களுக்கான ஆட்சி தானே. ஒரு 4 நாள் தான் கேட்கிறேன், அத்தியாவசியமா 4 நாள் தான் கேட்கிறேன். சிலிண்டர் விலையை வந்து மானியத்துக்கு வந்து நீங்க கொடுக்குற, நீங்க சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டீங்களா? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்கல்ல, ஏன் கொடுக்கல? ஏன் அது அது அத்தியாவசியம் தானே. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அடுப்பு எரியுதுல்ல. மாணவர்களுக்கு வந்து நீங்க வந்து டேப் கொடுக்குறேன், நீங்க வித் ஃப்ரீ இன்டர்நெட் வைஃபையோட கொடுக்குறேன், டவுன்லோடபிள் ஸ்பீடு வந்து ஏதோ ஒரு சம் ஜிபி ஸ்பீட்லாம் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல மாணவர்களுக்கு. ஏற்கனவே கொடுத்த லேப்டாப்பையே நீங்க ஸ்டாப் பண்ணி அதை ஒழுங்கா கொடுக்கல. நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதையும் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? இது அத்தியாவசியம் தானே. அந்த மாணவர்கள் படிப்புக்கு தேவை தானே. மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு நடத்தப்பட்டு மின் கட்டணம் செலுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். இது அத்தியாவசிய தேவை தானே. எத்தனை மக்கள் வந்து 2 மாசத்துக்கு ஒரு சேர்த்து மொத்தமா ஒரு பேர்டனா இருக்கு கட்டுறதுக்கு, அவங்களுடைய மாசத்துல ஒரு பெரிய பங்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து மின் கட்டணமா 2 மாசத்துக்கு ஒரு போதுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, ஏன் கொடுக்கல? ஏன் அதை செய்யல? மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாணவிக்கு பணம் கொடுக்குறீங்க, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க, பஸ் ஃப்ரீயா கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுக்குறீங்க. அதோட சேர்த்து பக்கத்துல வைன் ஷாப் திறந்து வைக்கிறீங்க. 3 பள்ளிக்கூடம் இருக்கு, 6 வைன் ஷாப் திறக்கிறீங்க. நீங்க கொடுக்குற காசை கொண்டு போய் குடும்ப தலைவர் என்ன பண்றாரு, உங்ககிட்டயே திரும்ப டாஸ்மாக்ல கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் போதாவது நீங்க நியாயமா இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் எம்ஆர்பி ரேட்ல நீங்க கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வச்சு ஊழல் பண்றீங்க. அது ஒரு 1000 கோடி ஊழல்னு கேஸ் வருது. அது பல சாதனைகளை பண்ணியிருக்கோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க நம்புறாங்கல்ல. அவங்க பண்ண ஒரே சாதனை மக்கள் வேதனையில வச்சிருக்கிறது தான். வேற எந்த சாதனையெல்லாம் அவங்க பண்ணல. நீங்க என்ன வந்து நாங்க 4 ஆண்டு கால சாதனை பண்ணிட்டோம், 26லயும் நாங்க தான், 31லயும் நாங்க தான், அடுத்த 15 வருஷத்துக்கு நாங்க தான் அப்படின்னா நமக்கு எப்படி கோட்டச்சாமி தூங்காதீங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு.